இன்னைக்கு நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு சன்ஸ்கிரீன் தேவையா தேவையில்லையா? ஒரு சிலருக்கு இந்த சன்லைட்டில் போனாலே அலர்ஜி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ யூவி ரேஸ் பட்டாலே நமக்கு அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரி பர்சன்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஹேர்லேருந்து ஸ்கின்லேருந்து நம்மளுடைய விஷன் குறையுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்ஃபெர்டிலிட்டி வரைக்கும் நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாதது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ ஒரு சிலருக்கு தான் சன்ஸ்க்ரீன் தேவைப்படுமே தவிர எல்லாருக்குமே நம்ம தேவை அப்படின்றது கிடையாது. ரொம்ப நேரம் நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா மட்டும் போட்டுக்கலாம். ஸோ சித்தால வந்து சன்ஸ்கிரீனுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா மேம்? நிறைய விஷயங்கள் இருக்குது. மஞ்சள் தினமும் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸ்பெஷலாக ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, அதுவும் எஸ்பெஷலி சம்மரில் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஸ்கின் இருக்கும். நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு நம்ம லோஷன்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிளைமேட் பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும். அதுவும் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிஸ்டம் ஒர்க் பண்ணுறோம், இல்லை வெளியில் தான் நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி ஜாப் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஹீட் அதிகமாகும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வீக்லி ட்வைஸ் அது 2 முறையாவது நல்லா ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். சீரம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஹெர்ப்ஸை அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்டை வாட்டர் ஃபார்மில் எடுக்கிறது தான். ஹேரில் நம்ம தலையில் ஸ்ப்ரே பண்ணிக்கும் போது அது நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். சில்கியாக இருக்கும். ஹேர் நல்லா பார்க்கும்போது சில்கியான ஒரு லுக்கு கிடைக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்மளோட பாட்காஸ்ட்டில் சித்தாவோட ஃபார்முலாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சித்தாவோட ஃபார்முலாஸா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ப்ராப்ளம்ஸ்க்கு சித்தாவில் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா டாக்டர் நித்யா. ஷீ இஸ் அ சித்தா டாக்டர். அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ப்ராப்ளம்ஸ்க்கு சித்தாவில் எந்த விதமான சொல்யூஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சித்தால என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றதுக்கு முன்னாடி ஸோ என்னோட முதல் கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் பிரச்சனை எல்லாத்துக்குமே சித்தால சொல்யூஷன்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்குமே இப்போது மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா நம்மளே ஏற்படுத்திக்கிறது தான். ஸோ இது எல்லா காலத்துக்கும் ஏற்ற அந்த மருந்துகள் எல்லாமே சித்த மருத்துவத்தில் அன்றைக்கே சித்தர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து மாடர்ன் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் வந்து சித்த மருத்துவம், அதில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ். ஸோ இதை தான் எல்லா காலத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெடிசனாக இருக்கும். ஸோ இப்போது நான் வந்து சில மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் என்னென்னன்றது நான் டீட்டெயிலாக கேட்குறேன். அதில் என்ன மாதிரியான சொல்யூஷன் சித்தாவில் வந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டார்ட் வித் நம்ம வந்து ஸ்கின் கேர்லேருந்து போயிடலாம் மேம். ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி வந்து இந்த சன்ஸ்க்ரீன் அப்படின்றது வந்து ஒரு பிக்கஸ்ட் விஷயமாகவே இருக்குது. இன்றைக்கி நிஜமாகவே ஒருத்தவங்களுக்கு சன்ஸ்க்ரீன் தேவையா தேவையில்லையா? ஒரு சிலருக்கு இந்த சன்லைட்டில் போனாலே அலர்ஜி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ யூவி ரேஸ் பட்டாலே நமக்கு அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரி பர்சன்ஸ் யூஸ் பண்ணலாம். நார்மலாக சன்லைட்டில் தான் நமக்கு எனர்ஜி நிறையவே கிடைக்கும். இன்னொரு விஷயம், முக்கியமான விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம பாடியில், அது விட்டமின் டி, ஸோ பாடியில் நமக்கு கிடைக்கணும்னா சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஹேர்லேருந்து ஸ்கின்லேருந்து நம்மளுடைய விஷன் குறையுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்ஃபெர்டிலிட்டி வரைக்கும் நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாதது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு நிலத்தில் ஒரு விதைக்கிறோன்னா அது ஒரு மரமாக வரணும் அப்படின்னா சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தான் நமக்குமே. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சன்லைட்டில் போனாலே வெயிலே மேலே படக்கூடாது, கருத்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு நம்ம சன்ஸ்க்ரீன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சிலருக்கு தான் சன்ஸ்க்ரீன் தேவைப்படுமே தவிர எல்லாருக்குமே நம்ம தேவை அப்படின்றது கிடையாது. ரொம்ப நேரம் நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா மட்டும் போட்டுக்கலாம். இல்லை அதர்வைஸ் நம்ம மார்னிங் டைம்லையோ ஈவினிங் டைம்லையோ சன்ஸ்க்ரீன் அப்படின்றது தேவைப்படாது. ஸோ சித்தாவில் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா மேம்? நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நம்ம வெளியில் போகிறோம், சன்லைட் வந்து டைரெக்டாக படும்போது ஒரு சிலருக்கு முகம் வந்து சன்லைட்டில் படும்போது ஸ்கின் டேன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, வெளியில் போகும்போதே க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னங்க க்ரீம், மாடர்ன் டைமில் நம்ம சொல்லணும்னா அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே குமரி தைலம்னு ஒன்று கிடைக்குது, குங்குமாதி தைலமும் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் வெளியில் போயிட்டு வந்துட்டு உடனே நான் இம்மிடியேட்டாக வாஷ் பண்ணணும், அந்த சன் டேன் எல்லாம் போகணுன்னாலும் நம்ம குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே மெயினாக பார்த்தீங்கன்னா ஜம்பீர தைலம், அருகன் தைலம் அப்படின்னு இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்குன்னு பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது.
இப்போ நம்ம எவ்வளவோ காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவான இந்த ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்க்ரப் எல்லாம் போட்டு நான் வந்து ஸ்போர்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இது ஈஸியாக சித்தர்கள் வந்து அந்த பவுடர் ஃபார்ம்லேயே நமக்கு நிறைய மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேருந்தே இப்போ நிறைய அரச குடும்பத்தில் இருந்தவங்களாம் சில ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சில தைல வகைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த அகில், சந்தனம், தேவதாரு, மஞ்சிஸ்டா இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் இதில் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஃபேஸ் பவுடர் எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்க்கு நம்ம வந்து கவலையே பட வேண்டாம்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி டீனேஜில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வருது, ஆக்னீஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிம்பிள்ஸ், ஆக்னி எல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் குறையிறதுக்கும் இந்த மாதிரி ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணாலே நமக்கு போதும். ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு பதிலாக சித்தாவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் சன்ஸ்க்ரீன்லாம் என்னென்னன்றது நீங்கள் சொன்னீங்க. அடுத்தது வந்து இந்த மஞ்சள் மேம், டர்மரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் வந்து அது வந்து கிச்சனில் தான் இருக்கே தாண்டி ஒரு பியூட்டிக்கு, நம்மளோட ஸ்கின் ஹெல்த்துக்கு வந்து அது இருக்கானா அது ஒரு பிக்கஸ்ட் கொஷின் மார்க்காகவே இருக்குது. எதனாலனா மஞ்சள் போட்டால் மஞ்சள் கலரில் எனக்கு வந்து என்னோடய ஃபேஸ் தெரியும், என்னோடய ஸ்கின் தெரியும்னு நினைக்கிறாங்க. பட் மஞ்சள் தினமும் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போது நிறைய ரிசர்ச்சில் கூட சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய சமையலில் மஞ்சள் இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு கோலான் கேன்சர் வராமல் இருக்குது. அது எஸ்பெஷலி சாம்பார் வந்து இந்த உலக அளவில் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி ஆமாம் இவங்களுக்கு எல்லாமே கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ், அதுவும் கோலான் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசனே இந்த சாம்பார் தான் அப்படின்ட்டு. ஸோ அதில் மஞ்சள் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம சருமத்திற்குமே மஞ்சள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸ்பெஷலி பெண்களுக்கு. இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்குதுன்னு நம்ம என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்ருக்குறோம். பட் மஞ்சள் போட்டு குளிக்கணும். ஃபேஸ் வந்து மஞ்சள் ஆகுதுன்னா அதுக்கு கஸ்தூரி மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதில் மஞ்சள் ஆகாது. ஸோ இதில் நிறைய பேருக்கு பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, இந்த ஃபேஸ் பேக் நான் எந்த டைமில் போடுறது, நைட்டில் போடலாமா, டே டைமில் போடலாமா, இல்லை கஸ்தூரி மஞ்சள் டெய்லி யூஸ் பண்ணலாமா, அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமான்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கவே வேணாம். எப்போல்லாம் நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ கஸ்தூரி மஞ்சளை தாராளமாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி குளிக்கும் போது பாடி ஃபுல்லாக நம்ம கஸ்தூரி மஞ்சள் அப்ளை குளித்து முடிச்சதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லேடிஸ்க்கு ஸோ பெரும்பாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரெக்னென்சி டைமில் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணலாம். அந்த அப்டமன் ஸ்கார்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கஸ்தூரி மஞ்சள் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கஸ்தூரி மஞ்சள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்கின் அண்ட் ஹேர், இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஆயில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே காமனாக இருக்குது. முன்னாடி நம்ம வந்து ஹேர் க்ரோத் ஆகணும்னா ஆயில் அப்ளை பண்ணணுன்றதை சொல்லுவாங்க, அது ரொம்பவே காமனாக இருக்குது. இப்போ ஸ்கின்னுக்குமே வந்து நிறைய பேர் நிறைய ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஸ்கின்னோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணுமா? நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். இப்போது சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா தைல வகைகள் தான் எல்லா கம்ப்ளைண்ட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும், இல்லை ஜாயின்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம், வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு டைப் ஆஃப் ஆயில், நம்ம தைலம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது இருக்குது. இப்போ ஸ்கின்னுக்கு ஆயில் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நைட் டைமில் ஆயில் அப்ளை பண்ணலாமா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இல்லை காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாமா, இந்த டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஸ்பெஷலாக ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, அதுவும் எஸ்பெஷலி சம்மரில் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரை ஸ்கின் இருக்கும், நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். அந்த ட்ரை ஸ்கின்னுக்கு நம்ம லோஷன்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஆலோவேரா போட்டுக்கலாம், இல்லை இதிலே வெந்தயம் போட்டுக்கலாம், கடுகு ரோகிணி. ஸோ இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே போட்டு ஒரு ஆயில் ரெடி பண்ணிட்டா அதுவே நமக்கு ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஸ்வெட் ஆகும். இந்த ஸ்வெட் ஆகிறதுக்கும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா அதிகமாக ஸ்வெட் ஆகாது. அப்போ ஆயில் அப்ளை பண்ணுறது ஸ்கின்னை வந்து நமக்கு நல்லா க்ளோ பண்ணும். ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் வரணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு 30-35 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கே ஃபேஸில் நிறைய விரிங்கிள்ஸ் வந்துடும், சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கே, ஏஜ்டு லுக் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஆயில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணும். ஸோ மசாஜ் பண்ணும்போது ஸ்போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய லேடிஸ்க்கு லோயர் அப்டமன், ஸோ பெல்லி ஃபேட் வந்துடும், தசைகள் எல்லாமே தளர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக ஹாட் வாட்டர் ஒருத்தரும் கொடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் எல்லாமே நல்லா டைட்டன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் ஆயில் அப்படின்னு சொல்கிறது ஸ்கின்னுக்கு ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய, அதுவும் ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்குலாம் வந்து இந்த அன்ட்ரை ஜெல்லுன்னு சொல்கிறாங்க மேம். இந்த அன்ட்ரை ஜெல்லுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஆயில்ஸ் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாமா? டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஜெல்லுக்கு பதிலாக நம்ம ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயிலில் நம்ம எதெல்லாம் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கேஸ்டர் ஆயிலும் கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணி போட்டாவே போதும். ஸோ ஃப்ளோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும், நமக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி இது. ஓகே. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஃபேஸுக்கு ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயில் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லை பொய்யா மேம்? ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ஆயில் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். 2 விஷயம் ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும். இன்டர்னலாக நம்ம எவ்வளோ நியூட்ரிஷன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். நிறைய பேர் வருஷக்கணக்கில் ஆயிலே வைக்கலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஹேர் ஃபால்னால நார்மலாக தான் இருக்குது. அப்போ அவங்க ஹெல்த்தியான டயட் எடுத்துப்பாங்க. இன்னொன்று ஹெரிடிட்டி. ஸோ ஹெல்த்தியான டயட் எடுக்கணும். ஸோ ஆயில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது மஸ்ட். கண்டிப்பாக தலையில் ஆயில் வைக்கணும். ஏன்னா நம்மளோட கிளைமேட் பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும். அதுவும் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிஸ்டம் ஒர்க் பண்ணுறோம், இல்லை வெளியில் தான் நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி ஜாப் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஹீட் அதிகமாகும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வீக்லி ட்வைஸ் அது 2 முறையாவது நல்லா ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சில ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஹேர் க்ரோத்துக்காகவே சில ஹெர்ப்ஸ் இருக்குது சித்தா மெடிசனில். அது அந்த ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி ஆயில் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஹேர் ரீக்ரோத் வரும். இப்போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த ஹேரில் க்ரே ஹேர் வந்துடும். ஸோ இளநரை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ கரெக்டாக சொல்லுவாங்க, நான் ஆயில் நான் கொடுத்தேன்னா அந்த இடத்துல நான் டெய்லி 2 டைம்ஸ் அந்த எங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஸ்பெஷலாக ஆயில் அப்ளை பண்ணிட்டே வந்தேன் மேம். கொஞ்ச நாளில் அது அப்படியே பிளாக்காக மாறிடுச்சு, பிளாக் கலர்லேயே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஜ் ஃபேக்டர் தான். ஸோ அந்த ஆயிலில் அந்த ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது ஹேர் நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் அண்ட் ஹேர் இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது சீரம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப காமனாக கேள்விப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம். சீரம்ன்றது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிராண்ட் மார்க்கெட்டாகவே நம்மளுக்கு வந்து நிற்குது. ஸோ இதில் எனக்கு என்ன யூஸ் பண்ணணும் என்ன தெரியலன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்க மக்கள் தான் அதிக பேர் இருக்கிறதுனால சித்தால ஃபேஸுக்கு ஒரு பெஸ்ட் சீரம் இதுதான் அண்ட் ஹேருக்கு ஒரு பெஸ்ட் சீரம் இதுதான், நேச்சுரல் சீரம் சித்தால சொல்லியிருக்குன்னு என்ன மேம் சொல்லுவீங்க? சீரம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஹெர்ப்ஸை அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்டை வாட்டர் ஃபார்மில் எடுக்கிறது தான். இப்போ ஆயில் அப்ளை பண்ணால் ஆயிலியாக நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ வெளில போகிறோம் இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறோன்னா நமக்கு செட் ஆகலைன்னும் போது சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஃபேஸ்க்கு நம்ம சீரம் ரெடி பண்ணால் ரைஸ் வாட்டர்னால் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா, நம்ம ரைஸ் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, ஒயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த வாட்டர். நிறைய பேருக்கு இதில் டவுட் இருக்கும், நம்ம சாதமாக வடித்து எடுக்கிறதா அந்த மாதிரி இருக்கும். அது கிடையாது. ரைஸ் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போது வர ஒயிட் வாட்டர். ஸோ அதில் நம்ம திரும்ப பாயில் பண்ண போகிறோம் இந்த ஹெர்ப்ஸ்லாம் போட்டு. ஸோ கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறது, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சீரகம் எதுக்கு போடுறோன்னா, அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அதே மாதிரி அதிமதுரம் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ ரைஸ் வாட்டர் எவ்வளோ எடுக்கிறோன்னா ஒரு 350 ml எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா பாயில் பண்ணும்போது ஒரு 200 ml வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வரை கண்டினியூஸாக ஒரு 3 to 4 டேஸ்க்கு நம்ம ரெகுலராக ஃபேஸ்க்கோ இல்லை ஸ்கின்னுக்கோ இந்த சீரம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் பெஸ்ட்டு சீரம் சொல்லலாம். அப்படியே ஹேருக்கு அப்படின்னு வந்தோம்னா இதே ரைஸ் வாட்டரில் வேறு என்னென்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட இந்த ஃபெனுக்ரிக் வெந்தயம், ஸோ வெந்தயமும் போட்டுட்டு இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த அவுரி இருக்குது இல்லைங்களா, ஸோ அவுரி பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். எதுக்காக இந்த அவுரி பொடி இதில் போடுறோன்னா, ஹேர் நல்லா டார்க்காக இருக்கிறதுக்கு. ஸோ க்ரே ஹேர் மறையிறதுக்கு இதை போட்டு நல்லா பாயில், இதே ரேஷியோ தான் 350 ml வாட்டரு ஒரு 200 ml வரணும். வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி ஹேருக்கு நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு ரிசல்ட் இதில் இருக்கும். இதில் வேணும்னா ரோஸ்மெரி லீவ்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம். இன்னும் நிறைய லீவ்ஸ் இப்போது வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வந்து மருதாணி இருக்கும். ஸோ மருதாணி இலைகளும் போடலாம். ரோஸ்மெரி லீவ்ஸ் இருந்தால் அதுவும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணும்போது எனக்கு கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இதில் துளசியோ இல்லை துளசி சீட்ஸோ போட்டு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஹெர்ப்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணும்போது ஸோ சீரம் ஹேரில் நம்ம தலையில் ஸ்ப்ரே பண்ணிக்கும் போது அது நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். சில்கியாக இருக்கும். ஹேர் நல்லா பார்க்கும்போது சில்கியான ஒரு லுக்கு கிடைக்கும்.